அண்மை செய்தி வாக்காளர் பட்டியல் புதிய விதிமுறைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் திமுக நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அப்பாவி மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் புதிய விதிமுறைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அப்பாவி மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து வாக்காளர் பட்டியல் புதிய விதிமுறைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் புதிய விதிமுறைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்கள். அது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்கிற பெயரில் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக நோட்டீஸ் கொடுத்துள்ளது. மக்களவையில் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறார். அவையினுடைய அலுவல்களை ஒத்திவைத்து இந்த முக்கிய பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய புதிய விதிமுறைகள் அப்பாவி மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக உள்ளதாக நோட்டீஸில் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த முக்கியமான விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும். பீகார் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்புக்காக ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை ஆவணங்களாக தேர்தல் ஆணையம் பெற்று வந்தது. தற்போது புதிய வாக்காளர் சேர்ப்பு மட்டுமல்ல, ஏற்கனவே உள்ள வாக்காளர்கள் தொடர்ந்து வாக்காளர்களாக நீட்டிப்பதற்கு 11 புதிய ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது பிறப்பு தேதி, பிறப்பிடம் உள்ளிட்ட 11 குடியுரிமை ஆவணங்களை தாக்கல் செய்யும் விதமாக புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. பீகார் மட்டுமல்லாதல் அடுத்து தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலும் இதனை செயல்படுத்த இருக்கிறார்கள். ஆகவே இந்த முக்கிய பிரச்சனை குறித்து தற்போது விவாதிக்க வேண்டும் என்று திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 10ஆம் தேதி என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ள பதிலில் ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளை ஆவணமாக பெற முடியாது என்று மீண்டும் தெரிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.